ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறோம். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீடியோ மாசத்துக்கிட்டே 2 மாசம் இருக்கும். வீடியோவே எடுக்கல. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, எந்த ஒரு வீடியோவும் நான் லாஸ்டா ஒரு 2 மந்த்தாவே சரியா போடல. அதுக்கான டைமும் நமக்கு கிடைக்கல. ஆமா. ரொம்பவும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கவும் டைம் கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப போன வீக்ல வந்துட்டு இவ்வளவு ஸ்கூல் வேற சேர்த்துட்டோம். ஆக்சுவலி ப்ரீகேஜி போடல, பிளேஸ் குரூப் தான் போட்டிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா இவங்க ஊர்ல ஒரு 10 நாள் இருந்ததுனால இவங்க அங்க எல்லாரும் கூடயும் செட் ஆயிட்டு ஆளுங்க வேணும்னு இங்கேயும் ஆளுங்க வேணும்னு கேக்குறாங்க. இங்க யாருமே இல்ல. போன மந்த்ல நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 10 days வீட்ல இருந்தோம். அப்போ வந்து ரொம்ப அடாப்ட் ஆயிட்டா. இவ யார்கிட்டயுமே பேச மாட்டா, போக மாட்டா. அங்க ஊர்ல இருந்துமே ரொம்ப பழகிட்டா. எல்லார்கிட்டயும் போக ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு, நல்லா எல்லாத்திட்டையும் அவ புதுசா மாறின மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா புதுசா ஒருத்தவங்க வந்து பேசும்போது ரொம்ப மூஞ்சி இப்படி திருப்பிப்பாங்க, இந்த பக்கம் தான் இப்படி திருப்பிப்பாங்க, இங்க இருந்தா இப்படி திருப்பிப்பாங்க. ஆனா இவங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் அவங்களாவே பேசுறாங்க. அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிட்டா. நம்ம என்னதான் விளையாண்டாலும் குழந்தைங்க கூட இருக்கிறது அதுங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும். அதனால இவங்க எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்கு ஸ்கூல் போகணும்னு சொன்னதுனால சரி அவங்க விருப்பப்பட்டதுனால நல்ல ஸ்கூல்ல நாங்களும் ஒரு 2-3 ஸ்கூல் போய் விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் வேணாம், நான் இன்னொரு ஸ்கூல் நல்லா இருக்கு போறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவ போயிட்டு இங்க பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருந்தது. சின்னதா ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். அங்க போயிட்டு விட்டதுமே, இல்லம்மா நீ வீட்டுக்கு கிளம்பு, என்கொயரி பண்ண நீ போயிருந்தேன். என் வீட்டுக்கு கிளம்பு, நான் இருந்துக்கிறேன்னு சொன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவ வந்து தனியா இருந்ததே கிடையாது. அந்த டைம் வந்துட்டு இவ சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவளும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நின்றுட்டு இருந்தா. அவ இவளை கேர் பண்ணிக்காமலே அவளே இருந்துட்டா. அப்பதான் இவ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு தனியா இருந்தது. அவ வந்து 2 hour கிட்டத்தட்ட எங்க வீட்டுல வந்து இருந்துட்டு போனா. அவ அது வரைக்குமே வழாம சரி இதை பார்த்ததுமே சரி ஓகே இருந்துக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தலாம் ஸ்கூல்ல, வாசப்படுறோம் தனியாவும் இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்கூல் சேர்க்கல. சரி பெஸ்டா எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்கூல் பார்த்து தேர்ந்தெடுத்தோம். அதுல இப்ப போய் சேர்த்தோம். சரின்ட்டு ப்ரீகேஜி போட வேணாம், ஃபர்ஸ்ட் அவளுக்கு அடாப்ட் ஆகலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பிளே ஸ்கூல் தான் அது. அதுல வந்து யூகேஜி வரைக்கும் இருக்கு. இவங்க வந்து பிளே குரூப் தான் நாங்க சேர்த்திருக்கோம். ப்ரீகேஜி இப்ப சேர்க்கல நாங்க. ஏன்னா குழந்தை வந்து படிப்புன்னு ப்ரெஷர் பண்ண வேணாம், அவங்க வந்து விளையாடுறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. சரி விளையாடுறதே இருக்கட்டும், பிளே குரூப்லயே இருக்கட்டும். இல்ல குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும்ல, இப்ப சேர்க்கணும்னு சொல்லி கேட்கும். சில குழந்தைங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 week போனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல வேணான்றோம் சொல்லிட்டு மைண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரை ஃபர்ஸ்ட் சேர்த்தோம். சேர்த்துட்டு இப்ப பிளே ஸ்கூல் மட்டும் போடுங்க மேம் சொல்லியாச்சு. 1 month அவ போகட்டும், அவ ஆக்டிவிட்டி எப்படி மாறுது, அடாப்ட் ஆகறா இல்லைன்னு பார்த்துட்டு ப்ரீகேஜி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம சேர்த்தோம், போவே இல்லை. ஒரு ரொம்ப எப்ப சேர்த்து விடுவீங்க நாங்க பாத்துட்டு வந்து 1 week ஆயிடுச்சு. நல்ல நாள் பார்த்தா சேர்க்கணும்னு சொல்லி 1 week ஆயிடுச்சு. அப்ப நாங்க போயிட்டு ஃபீஸ் கட்டி அப்பயே எனக்கு டபுள் மைண்டடா இருந்தது, எங்களுக்கு சேர்க்கணுமா வீட்லயே இருக்கணும். ஏன்னா இப்ப 4 வயசு வரைக்கும் தான் உங்க வீட்டுல இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்கூலு கண்டினியூஸா ரெகுலரா ஸ்டடிஸ் அப்படின்னு இருக்குமா, குழந்தை ஃப்ரீயா இருக்கட்டுமே 1 year அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா குழந்தையோட அந்த ஒரு குழந்தை பருவத்தை வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா அவங்க வந்து ரொம்ப வீட்டுல இருக்க பிடிக்கலன்றதுனால நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஃபீஸ் கட்டி ஃப்ரைடே கொண்டு போய் சேர்த்துட்டோம். நாங்க வந்து சேர்த்து இவங்க வந்து கிளாஸ் ரூம்லாம் போய் நான் சுத்தி பார்த்துட்டு வரேன். இவங்களாம் தனியா தான் போனாங்க. எல்லாமே இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பார்த்தனே அங்க வந்து அவங்க என்ன பண்ணாங்க, லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டோர் எப்பயுமே லாக் பண்ணி தான் இருக்கணும். இருக்கும் அங்க அப்படிதான் இருக்கும். ஸ்கூல்ல வந்து எல்லாமே தனித்தனி கிளாஸ் ரூம் தனித்தனி லாக் பண்ணிருப்பாங்க. இவங்க போனதும் அவங்க என்ன பண்ணாங்க, அழுகலைன்னு ஆக்சுவலா வந்து பிளே ஏரியால தான் விட்டு பழக்குவாங்களாம். எங்களுக்கு தெரியல. 3 days அங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் போவாங்களாம். இவங்க அழுகாம இருந்தாலும் டைரக்டா கிளாஸ் ரூம் போய் பார்க்க போனவங்கள லாக் பண்ணிட்டாங்க. எங்களையும் சொல்லிட்டாங்க அவங்க அழுகாம இருக்காங்க, நீங்க வந்து அவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சோம், நீங்க போயிடுங்க அப்படின்ட்டாங்க. சரி நாங்களும் வந்து அவ அழுகலையே அப்படின்ற ஒரு இதுல நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு 5 minutes இருக்கும். பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா இவங்கதான். அப்புறம் நான் கதை நாக் பண்ணி அப்படியே பாப்பா வாங்கிட்டேன். ரொம்ப திரும்பி மூச்செல்லாம் இழுத்துக்கிட்டு அழுகுறாங்க. எனக்கு கஷ்டமா போயிடுச்சு, என்னடா இவ ஃபர்ஸ்ட் டேவே இப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாலேன்னு. அப்புறம் கூட்டிட்டு வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி வீட்டுல வச்சு. அடுத்த 2 days லீவ் இவங்களுக்கு. மண்டே போனா மண்டேவும் என்னை விட்டு தூக்கிட்டு போனாங்க. அழுது வாமிட்டே பண்ணிட்டாங்க. அவங்க கத்துறாங்க. எனக்கு வந்து உள்ள இருக்காங்க, வெளியே வரைக்கும் கேக்குது அவங்க கத்தி அழுவுறது, அம்மா அம்மான்னு கத்தி அழுவுறது. எனக்கு மனசே கேட்கல. ஆனா யார் பேரண்ட்ஸுமே அங்க இல்ல, எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்துட்டு அதை விட்டுட்டு வரும்போது நான் இல்ல, நான் வேலைக்கு போயிடுவேன், இவங்க மட்டும் இவங்க வந்து நீ கத்துறாங்க போன்ல வந்து, நீ ஏன் தனியா விட்டு வந்த, நீ வந்து வெளியேதான் நிப்பா, 2 மணி நேரம் ஆனாலும் வெளியே தான் நிப்பா. ஆனா அதுக்குள்ளே அழுது என்ன ரூம்ல வச்சு சாத்திட்டாங்க, என்ன கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருவா. ஒரு 1 week போயிட்டு இருக்கு. ஆனா அழுது வாமிட் எடுத்து தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றான்னு தெரியல, பாப்போம். வாமிட் எல்லாம் பண்ணி அவங்க வந்து அதுல ஒரு மைண்டா இருக்கு, டபுள் மைண்டடா இருக்கு. இவ்வளவு அனுப்பலாமா வேணாமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமான்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து மைண்ட் செட் மாத்திக்கங்க, அவங்க வந்து அழுதாலும் நீங்க பியர் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. அவ அழுகிறது பார்த்து குழந்தைன்ற பிரச்சனை இல்ல, இவ அழுதா வாமிட் எடுத்துரும். அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. டெய்லியும் வாமிட் எடுத்துட்டே இருந்தா அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க.
ஆமா அது வந்து நீங்க இருங்கன்னு சொல்லி பர்மிஷனே கொடுத்தாங்க. ஆனா கிளாஸ் ரூம்ல இல்ல, வெளியே பிளே ஏரியால அந்த ஒரு உட்கார்றதுக்கு இருக்கும், அங்க உட்காந்துக்குங்கன்னாங்க. 2 நாள் நாங்க இருந்தேன். அப்படியே ஜாலியா விளையாண்டாங்க நான் இருக்கிற வரைக்கும். நான் வெளியே வந்தோடனே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்கூல் தானா, எனக்கு வேற ஸ்கூல் மாத்தி விடு. ஸ்கூல் போறாங்க ஆனா வேற ஸ்கூல் மாத்தணுமா? வேற என்ன ஸ்கூல் மாறணுமா, அது பிடிக்கலன்னா இன்னொரு ஸ்கூல் மாறிக்கணுமா, அப்படி ஸ்கூல் என்ன மாறினே என்ன இருப்பாங்களா? ரீசன்னு கேட்டீங்கன்னா டோர் லாக் பண்றாங்களா? இதெல்லாம் ஒரு சிம்பிள் வாங்கி ரீசன். தரேன்ட்டுமா, வாங்கி தரேன், என்ன வேணும்? பப்பாளி பழம். இப்ப இவங்க அப்பாக்கு என்னன்னா, அவ வந்து அவளை அவ்வளவு அழுக வச்சு கஷ்டப்படுத்தி கொண்டு போய் விடணுமா? அவ வந்து இன்னும் ஒரு 3.5 வயசு அப்படின்னா மெச்சூரிட்டி ஆயிடுவாளே, அப்படி கொண்டு போய் நம்ம விடலாமே அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஃபீல் பண்றா. அவ ஃபீல் பண்றதுல இவங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப 2 நாள் லீவ் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னா, நாளைக்கு அவங்க கொண்டு போய் விடலாமா, இல்ல அவங்க பாவம் டெய்லியுமே அதுலயும் இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா அவ அழுது வாமிட் பண்ணிட்டா. நான் ஜன்னல்ல இருந்து எட்டி பாக்குறேன், வந்துருமா இப்படி கை கூப்பி கெஞ்சும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பாப்பா என்னடா இப்படி அழுகுறாளேன்ட்டு. எந்த ஒரு பேரண்டா இருந்தாலும் தான் குழந்தை அப்படி கை எடுத்து கும்பிட்டு கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அந்த மைண்ட் செட்ல நாளைக்கு கொண்டு போய் விடணுமா, எங்களுக்கு இதெல்லாம் தேவையா, அவளை சேர்க்கணுமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. டபுள் மைண்டடா தான் இருக்கும்ல. சொல்லு, உன் வீடியோ ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. புரியல, என்ன சொல்றான்? யார் திட்டுறா? நான் எங்கம்மா திட்டினேன்? எல்லாம் திட்டணுமா? நாங்க திட்டல, அது வந்து ஸ்கூலுக்கு போகணும் அட்வைஸ் பண்ணி திட்டுறோமா அவங்களுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து என்னவா பண்ணணும், அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம்.